ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 293வது தலைப்பு. கூட்டுவதும் குறைப்பதும். பசுவின் வால் குச்சத்தில் நடுவிலிருந்து ஒவ்வொரு ரோமமாக எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுத்து கொண்டு வருகிறதோ அப்படி ஒரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்தாக குறைத்து கொண்டே வருமாறு சித்திர கவிதை எழுதுவதுண்டு. பசுவின் வாலை வைத்து இதற்கு கோபுச்சயதி என்று பெயர். முத்துசுவாமி தீக்ஷிதரும் கவிகளைப் போல 2-3 கீர்த்தனங்களில் இந்த முறையை கையாண்டிருக்கிறார். மாயே என்ற தரங்கிணி ராக கிருதியில் சரசகாயே ரசகாயே சகாயே அயே என்று பிரயோகம் பண்ணியிருக்கிறார். சரசகாயே என்றால் அன்பும் அழகும் கொண்ட மேனியாளே. ரசகாயே என்றால் உபனிஷத் வாக்கியப்படி ரசஸ்வரூபமாய் இருப்பவள். சகாயே என்றால் அரூபமாய் மட்டுமில்லாமல் ரூபமும் கொண்டிருப்பவள். அயே என்றால் குழந்தை அம்மாவை கூப்பிடுகிற மாதிரி பராசக்தியை செல்லமாக கூப்பிடுவது. இதேபோல ஆனந்த பைரவியில் தியாகராஜ யோக வைபவம் என்று ஆரம்பித்து அடுத்ததாக இதிலே தியாவை தியாகம் பண்ணி அகராஜ யோக வைபவம். அகராஜன் என்றால் மலையரசனான ஹிமோத்ரி. அதற்கப்புறம் ராஜயோக வைபவம், யோக வைபவம், வைபவம், பவம். பவசாகரத்திலிருந்து கடத்து விற்கிறவனுக்கே பவன் என்றும் ஒரு முக்கியமான நாமா உண்டு. வம் என்று முடிக்கிறார். வம் என்றால் அமிர்தமயமாயிருப்பவன். இந்த பாட்டிலேயே அனுபல்லவியில் இதற்கு எதிர்வெட்டாக ஒரு சின்ன வார்த்தையில் ஆரம்பித்து ஒவ்வொரு எழுத்தாக சேர்த்து கொண்டே போகிறார். இதற்கு ஸ்ரோதோவாகம் என்று பெயர். சின்னதாக ஒரு ஓடை ஆரம்பித்து அதிலே ஒவ்வொன்றாக பல சின்ன சின்ன நதிகள் சேர்ந்து அது பெரிசாக போவதுதான் ஸ்ரோதோவாகம். தீக்ஷிதர் இப்படி செய்திருக்கிறார். சம் மங்களம் என்று அர்த்தம் என்பதில் ஆரம்பித்து பிரகாசம், ஸ்வரூப பிரகாசம் என்று இப்படியே சிவசக்தியாதி சகல தத்துவ ஸ்வரூப பிரகாசம் என்கிற வரைக்கும் போயிருக்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.